இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் டைலர் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு இப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக மாறுங்கள். பேண்ட் வந்து பேண்ட் வந்து வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். உயரம் வந்து 39 இடுப்பு 38, சீட்டு 41, அடிங்கால் 28.75, பாட்டம் 17, முட்டி 21, தொடலுசு 26.75, ஃப்ளீட் 2, சைடு பாக்கெட்டு, கட் பாக்கெட்டு, 1.5 இன்ச் பெல்ட்டு, சீட்டு வந்து 21.25 ஆஃப் சீட்டு. இப்போ இதுக்கு நம்ம வெட்ட போகிறோம். வெட்டுவதை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். ரெண்டு பேண்ட்டு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இப்போ வெட்ட போகிறோம். உயரம் வந்து 39, ஒரு இன்ச்சு இங்கே கோடு ஒன்று போட்டுக்கோங்க. நேராக மேலே ஒரு அரை இன்ச்சில் ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டு உயரம் 39, ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க. 2.5 இன்ச்சு வச்சுட்டோம். இப்போ அடிங்கால் வரைய போகிறோம். அடிங்கால் மார்க் எவ்வளோ? அடிங்கால் வந்து 28.75. 28.75னா 29 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 29, அதில் பாதி 14, அதுலேருந்து 4 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. 4 இன்ச்சு ஏற்றினா 10 இன்ச்சு, 10 இன்ச்சு நேராக ஒரு கோடு போட்டுருவோம். இது வந்து சீட்டோட அளவு, இது முட்டியோட அளவு. இதில் பாதி வச்சு இதுலேருந்து 4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. வச்சுட்டோம். இப்போ சீட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. கரைப்பக்கம் தான் நான் வச்சு வெட்டுவேன். கரைப்பக்கம் வைக்கிறனால கால் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்காக கரைப்பக்கம் வைக்கிறோம். இப்போ சீட்டோட அளவு 1.25 நம்ம நவுத்திட்டோம். இங்கேருந்து எவ்வளோ நவுத்தலாம்? 41 இன்ச்சு சீட்டு. 41க்கு வந்து 10.25 வச்சுக்கோங்க. 10.25 ஒரு 1.25 12க்கு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. 6 இன்ச்சில் 1/4 இன்ச்சு நவுத்தி வச்சுங்க. 1/4 இன்ச்சு நவுத்தி சென்டர் கண்டுபிடிச்சிருங்க. சென்டர் கண்டுபிடிச்சிட்டு இதுலேருந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். 7.5. இதே 7.5 இங்கே வைங்க. இங்கே 7.5 வைங்க. இங்கே 7.5 வைங்க. எல்லா பக்கம் 7.5 வச்சுருங்க. இதுதான் சென்ட்ரு, காலோட சென்ட்ரு. காலோட சென்ட்ரு கண்டுபிடிச்சோன்னா கரெக்டாக எல்லாமே மார்க் பண்ணிடுங்க. சென்டரை வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாட்டத்தில் 17 இன்ச்சு பாட்டம். அதில் பாதி வந்து 8.25. 8.25ஓட 1/4 இன்ச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலில் அரை இன்ச்சு சேர்ந்துடும். 8.25. இந்த பக்கம் 4.5, இந்த பக்கம் 4.5 வைங்க. 9 வச்சுட்டேன். முட்டி 21, பாதி 11.25, அதோட 1/4 இன்ச்சு சேர்த்துங்க. 12. இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 6 வச்சுங்க. 1/4 இன்ச்சு சேர்த்தாவே அரை இன்ச்சு சேர்ந்துடும். இங்கிட்டு 1/4 இன்ச்சு, அங்கிட்டு 1/4 இன்ச்சு சேர்ந்துடும். வச்சுட்டோம். இப்போ நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, இந்த முட்டிக்கும் அதுக்கும் ஒரு கோடு. கோடு போட்டோம். இப்போ இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் போட்டோம். இப்போ பெண்ட் ஸ்கேலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பெண்ட் ஸ்கேலை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 1.25 வச்சோம்னா அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டோம். இப்போ இங்கே 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சிலேருந்து ஜிப்புக்காக ரவுண்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல பொந்தில் 2 இன்ச்சிலேருந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நவுத்திட்டேன். இப்போ 3 இன்ச்சுக்கு நேராக சீட்டோட அளவு. இப்போ இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 38, 9.5 ப்ளஸ் வந்து ஒரு 2.5 இன்ச்சு சேர்த்துங்க. 2.5 இன்ச்சுனாக்கா ஃப்ளீட்டுக்காக 10, 12, 12.25 வரைக்கும் வைக்கலாம். 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுங்க. 12.25 வச்சுட்டு இப்படி நேராக இதிலேருந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிடுங்க. இந்த ஸ்கேலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே கரெக்டாக இப்படி வாங்க. வந்துட்டோம். இப்போ சீட்டோட அளவுலேருந்து 1.5 இன்ச்சு ப்ளஸ்ஸாக இருந்தது ஓகேன்னு அர்த்தம். இப்போ சீட்டு வந்து 41, 10.5 வச்சுக்கோங்க. 10.5லேருந்து இது எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு இருக்கணும். 1.5 இன்ச்சு இருந்தால் ஃப்ளீட்டுக்கு இருக்குதுன்னு அர்த்தம், கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து 42 இன்ச்சை 42 3ஆக பிரிச்சுக்குவோம். 3ஆக பிரித்தா 4 10 40, 4 10.25 3ஆக பிரிக்கிறோன்னு வச்சுங்க. 3ஆக பிரித்தா 13 13 13 3 9
13 வச்சுக்குவோம். 13னா 3 9 3 1 41 13 இங்கே இருக்குதுன்னா கரெக்டான 13 கரெக்டாக இருக்குது. சீட்டில் 3ல் ஒரு பாகம் இருந்தால் ஓகேன்னு அர்த்தம். சீட்டில் 3ல் ஒரு பாகம் இருந்தால் ஓகேன்னு அர்த்தம். இது சீட்டோட லூஸுக்காக 41 42 10 வச்சுட்டோம். இங்கேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் அர்த்தம் போதும். இப்போ ஃப்ளீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கூட்டிட்டோம். மொதல் ஃப்ளீட் வந்து 1.25 இன்ச்சில் வச்சுக்கோங்க. மொதல் ஃப்ளீட்டு 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். 1 இன்ச்சில் மார்க் பண்ணி 1 இன்ச்சில் ஒரு ஃப்ளீட் வச்சுங்க. சின்ன ஃப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசாக 2 ஃப்ளீட் வச்சுட்டோம். எல்லாமே வரைகிறத பார்த்துங்க. அப்புறம் சைடு பாயிட்டு மார்க் பண்ண போகிறேன். இங்கேருந்து 1.25 இன்ச்சு இறக்கிங்க. 1.25 இன்ச்சு இறக்கி 6 இன்ச்சு ஓப்பன் வச்சுங்க. 6 இன்ச்சு 41 இன்ச்சு பாடினால நான் 6 இன்ச்சு ஓப்பன் வச்சுக்கலாம். சைடு பாயிட்டு இங்கேருந்து 1.25 இறக்கி 6 இன்ச்சு ஓப்பன் வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு பண்ணிக்கோங்க. வயிறு எல்லாம் 41 இன்ச்சு பாடிக்கு ஒரு பெண்டு இருக்கணும். பெண்டு இருந்தால் அந்த இடத்துல வந்து கீழே இறங்கி அழகாக பேண்ட் வந்து நச்சுன்னு வந்து முன்னாடி இறங்கி பின்னாடி ஏறி இருக்கும். இப்போ எல்லாமே ஃப்ரெண்டு நம்ம போட்டோம். ஃப்ரெண்டு போட்டதை எல்லோரும் பார்த்துட்டீங்க. அரைஞ்சிட்டோம். ரெண்டு பேண்டே ஒரே கஸ்டமருக்கு வெட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைட்டாக அரைஞ்சு கிராஸ் அடிச்சிருங்க. அரைஞ்சு கிராஸ் அடிச்சுங்க. இப்போ ஃப்ளீட்டு வரைஞ்சிருக்கோம். இங்கே ஃப்ளீட்டு, இங்கே ஒரு ஃப்ளீட்டு, சைடு பாயிட்டு எல்லாம் வரைஞ்சிட்டோம். ஃப்ளீட்டு எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ பேக் வெட்டுவதை கவனிங்கள். இப்போ எல்லாம் வரைஞ்சிட்டோம். இப்போ ஒவ்வொன்றா மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அரைஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே அரைஞ்சி வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நம்மகிட்ட கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எவ்வளோ வச்சேன்னு பாருங்கள். இங்கே வந்து 1.25 வச்சுருக்கோம். இங்கே 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு இடுப்பு வந்து 38னா 9 வைங்க. ப்ளஸ் வந்து 1.25 டாட்டுக்காக, டாட்டு ஃப்ளீட்டுக்காக வைக்கிறோம்.
இப்போ இங்கே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நேராக அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒட்டி வச்சுடுங்க, அங்கிட்டு தள்ளி வைங்க. ஒட்டி வச்சுட்டோம். இங்கே வந்து அரைஞ்சி தள்ளி வச்சுக்கோங்க. அரைஞ்சி தள்ளி வச்சுட்டோம். இங்கே மார்க் பண்ணிட்டோம். இப்போ இடுப்பு வந்து தொடர்லூஸ் வந்து 26.75. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 26.75 இன்ச்சு தொடர்லூஸ் எழுதியிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கேருந்து சீட்லேருந்து கொஞ்சோண்டு அரைஞ்சி உள்ளே போயிடுறேன். சீட்டு வந்து உள்ளே வந்து மடக்கி பிடிச்சா அழகாக இருக்கும். இங்கே கொஞ்சோண்டு உள்ளே போயிருங்க, அரைஞ்சி உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டா பேண்ட் வந்து பின்னாடி ஒட்டி இருக்கும். ஒட்டி அழகாக பார்க்குறதுக்கு பேண்ட்டே வந்து அற்புதமாக இருக்கும். இங்கே பிடிச்சிக்கோங்க. இங்கே அரைஞ்சி தையலுக்காக வச்சுக்கோங்க. 26.75 மார்க் பண்ணிட்டேன். இங்கிட்ட அரைஞ்சி தையலுக்கு 13 போச்சுன்னா 26 கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ சீட்டோட அளவு வந்து 21.25. இப்போ வந்து நம்மளுக்கு தேவை 10.5 இப்படி பிடிச்சிட்டு அப்படியே 21.25 இங்கே வச்சுருங்க. 21.25 வச்சுன்னா கரெக்டாக வந்துடும். 21.25 இங்கே வச்சுட்டேன். இப்போ சீட்டோட அளவு பின்னாடி எவ்வளோ இருக்குது? முன்னாடி வந்து ப்ளீட்டோடு சேர்த்து 11.25 இருக்குது. பின்னாடி வந்து 10.25 நான் வைக்கிறேன். 10.25 வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 10.25 வச்சுருக்கேன். இங்கேருந்து 1.25 மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 மார்க் பண்ணி 38க்கு 9.5 வச்சுக்கோங்க. 9.5 ஏன்னா ஃப்ரண்ட் வந்து நான் கூட வைப்பேன், பேக் வந்து கம்மியாக வைப்பேன். ஃப்ரண்ட்டு வந்து கூட, பேக் கம்மி. பேக் அரைஞ்சி நான் கம்மியாக வச்சுட்டு இங்கேருந்து நல்லா வந்து வெளியே தோண்டி எடுத்துருவேன். தோண்டி எடுத்துகிட்டு உள்ளே பள்ளமாக கொடுத்துருவேன். இந்த சீட்டு வந்து நல்லா பெருசாக வர மாதிரி வச்சுருப்பேன். எதுக்குன்னா இப்போ சீட்டு வந்து 42. இங்கேருந்து பிடிச்சி பார்த்தா 5 இன்ச்சு இருக்கணும். 5 இன்ச்சு இருந்தால் தான் ஓகே. இல்லாட்டி தப்பாக இருந்துச்சுன்னா அர்த்தம். அப்போ மாதிரி சீட்டோட அளவில் வந்து இப்போ வந்து தொடர்லூசி இது கம்மி. அதனால் 1 இன்ச்சு கம்மியாக இருக்கலாம். 42க்கு 21 வேணும். 21 வேணும். இப்போ 20 இருக்கும். 1 இன்ச்சு கம்மியாக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா தொடர்லூஸ் கம்மியாகிடுச்சுனால 1 இன்ச்சு கம்மியாயிடும். எப்படின்னா தொடர்லூசி எப்படி கம்மியாகுதுன்னா 42ஓட ஒரு 10 இன்ச்சு சேர்த்திங்கனாக்கா 52. 52ல் 27 இன்ச்சு தொடர்லூசி இருக்கணும். ஆனால் 26ஓட தொடர்லூஸ் இருக்குது. 1 இன்ச்சு தொடர்லூஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதனால் வந்து நம்மளுக்கு இதுவும் கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா பெண்டு பண்ணிடுங்க. நல்லா பெண்டு, ஏன்னா இவர் வந்து நல்லா டைட் ஃபிட்டிங்கில் போடுறாரு. அதனால் இந்த இடத்துல நல்லா பெண்டு கொடுத்துருங்க. இப்படி பிடிச்சி பார்த்துக்கணும். பிடிச்சி பார்த்து கரெக்டாக வருதா? ஓகே, எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ இங்கே எவ்வளோ ஏற்றுறதுன்னு பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ இருக்குது? 9.5 இருக்குது. இங்கே 9.5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து 2 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. 2 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. அந்த 9.5க்கு மேலே 2 இன்ச்சு 2 இன்ச்சு மேலே ஏற்றிட்டிங்கன்னா மொத்த டோட்டலுக்கு வந்து 2.5 இன்ச்சு மேலே ஏற்றிட்டோம். 2.5 இன்ச்சு மேலே ஏற்றும் போது பேண்ட் வந்து அழகாக இருக்கும். பேண்ட் வந்து ஃபிட்டிங் வந்து நச்சுன்னு போய் உட்காரும். மேலே ஏற்றிட்டோம் பாருங்க. உள்ளே வந்து நல்லா உள்ளே தான் நான் இப்போ சீட்டு அளவு பண்ணுறேன். சீட்டு அளவு வந்து உள்ளே வந்துட்டிங்கன்னா நல்லா ரவுண்டு கிடைச்சிரும். கீழே பிடிக்கவே பிடிக்காது. கீழே பிடிக்காது. பேண்ட்டு பிடிக்காமல் கச்சுன்னு போய் இழுத்து பிடிச்சி லூஸாக உட்காரும். இன் பண்ணானாக்கா அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பேண்ட் பார்க்கவே அழகாக இருக்கும். இங்கே இருக்க பின்னாடி வந்து நான் அரைஞ்சி உள்ளே போயிடுற பாருங்க. எதுக்கு போகிறேன்னா பின்னாடி சீட்டை நல்லா ஒட்டி போகும். பேண்ட் வந்து ஃபிட்டிங் பேண்ட்டுனால கரெக்டாக உள்ளே வந்து நல்லா உள்ளே தள்ளிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் கொடுத்தீங்கன்னா பேண்ட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்.
எல்லாம் வெட்டிட்டோம். பேண்ட் வந்து பாருங்கள் அட்டகாசமாக பேண்ட் வந்து பேக் வெட்டியிருக்கோம். பேக் வந்து எந்த அளவுக்கு உள்ளே குடஞ்சி வெட்டியிருக்கோம் பாருங்கள். பேக் எதுக்காக குடஞ்சிருக்கோம், இப்படி இழுத்தோன்னு வச்சுங்க கிராஸ் வந்து அப்படியே இசிகிற மாதிரி தான் நான் பேண்ட் வெட்டியிருப்பேன். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், வெட்டினா சிறப்புன்னு சொல்லுவேன். இங்கேருந்து இழுத்து பார்த்தா கச்சின்னு போய் உட்காரணும். கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து கிராஸ் கரெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல இப்போ சீட்டில் வந்து 4:42 10:30 பாதி 5.15 கரெக்டாக அந்த ரவுண்டு இருக்கணும். இருந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் இசிஞ்சு கொடுக்கும், நல்லா இசிஞ்சு பேண்ட் வந்து நல்லா இசிஞ்சு கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் வெட்டி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். நான் சொல்கிறக்கூடிய ஒவ்வொரு ரகசியம் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இப்போ கட் பாயிண்ட் வரைய போகிறோம். பேக் வெட்டிட்டோம். பேக் வெட்டுறத கோடு போடுறதையும் பாருங்கள். பேக்கில் சென்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபாரின் பேண்ட்லாம் இப்படி தான் வரும். ஃபாரின் பேண்ட்லாம் இப்படி வந்தால் ஆல்ட்ரே வராது. ஆல்ட்ரு வர்றதுக்கு பேண்ட் போட்டால் கச்சுன்னு இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட்லாம் இப்படி தான் வெட்டுறாங்க. இதில் பாதி பாருங்கள் கரெக்டாக வந்து எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். 15 பாதி 7.5 வச்சுனா கரெக்டாக அந்த இடத்துல கிரீஸ் கரெக்டாக போகும். இப்போ இடுப்பு 5.25 கட் பாயிண்ட் எல்லாமே நான் வரைகிறதெல்லாம் பாருங்கள் கரெக்டாக போய் அப்படியே உட்காரும். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சுப்போம். கட் பாக்கெட்டு கட் பாயிண்ட் 5 இன்ச்சு வைக்கிறேன். 42 இன்ச்சு பாடி, 5 இன்ச்சு கட் பாயிண்ட், 42 இன்ச்சு சீட்டு கட் பாயிண்ட் வச்சுட்டேன். 5.15 வரைக்கும் வைக்கலாம். 5.15 வரைக்கும் கட் பாயிண்ட் வைக்கலாம். கட்சின்னு இருக்கும். நான் 5.15 வச்சுருக்கேன். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பு. எதுக்கு சொல்கிறேன்னாக்கா பேண்ட் வந்து இந்த மெத்தடில் வெட்டி பாருங்கள். இப்போ வந்து இங்கே ஒரு பெண்டு நான் கொடுத்துருக்கேன். அந்த பெண்டு எதுக்குனாக்கா பேண்ட் வந்து தொடலூஸ் கம்மியாக இருக்கிறனால அந்த பெண்டு கொடுத்தோம்னா அந்த ரவுண்டு பெருசாகிடும். பெருசாகிட்டு இது பார்க்கறதுக்கே அப்படி இசிஞ்சு கொடுக்கும், நல்லா இசிஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி முறையில் வெட்டி பாருங்கள், சிறப்பான முறைன்னு சொல்கிறோம். வச்சுட்டோம். இப்போ ஃப்ரண்ட் வரைஞ்சிருக்கேன். ஃப்ரண்ட் வரைஞ்சதையும் பாருங்கள். 2 ஃப்ளீட்டு ஜிப்பு இங்கே வைக்க சொல்லியிருக்கேன். கரெக்டாக இங்கே ஜிப்பு வச்சுக்கோங்க. இங்கே லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துப்பேன். இந்த வயிறுக்காக ஒரு பெண்டு கொடுத்துட்டு இங்கே லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து எடுத்துருப்பேன். சைடு பாயிட்டு 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கேருந்து 1.25 இன்ச்சு இறக்கிக்கிங்க. இது வந்து 1.5 இன்ச்சு வச்சுங்க. இது 1.25 வச்சுக்கோங்க. 1.25 வச்சுன்னா கரெக்டாக அந்த 2 இன்ச்சுக்கு மேட்ச் ஆயிரும். எல்லாமே போக ஃப்ளீட்டு பிடிச்சது போக ஃப்ரண்ட் வந்து 38 இன்ச்சு இது 9.25 வர மாதிரி வச்சுருப்பேன். எல்லாமே கரெக்டாக நான் வச்சுருப்பேன். இது மாதிரி வெட்டி பாருங்கள், சிறந்த முறைன்னு சொல்கிறேன். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டி பார்த்தால் நிச்சயமாக வெற்றியாளராகிறதுக்கு உதவியாக இருக்கும். பாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றியாளராக மாறுவதற்கு உதவியாக இருக்கும். இது வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய உள்ளவங்களுக்கும் ஜென்ஸ் கடை வச்சுருக்க அத்தனை பேர்களுக்கும் இது வந்து சிறப்பான முறைன்னு சொல்கிறோம். இது மாதிரி வெட்டி பார்த்தால் நிச்சயமாக வெற்றியாளராக உதவியாக இருக்கும். பாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.